Hi friends. Straight video kulla poi. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்றைக்கி வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என்னை சுற்றி துலிப் தான் இருக்குது. ஸோ துலிப் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதுனால இங்கே வந்து துலிப் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த டைம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். நயக்ரா கிட்ட உள்ள டஸ்க் துலிப் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் இங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ சூப்பராக இருக்குங்க. வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பசங்களாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பிக் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லா கலர்ஸும் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் பிக் பண்ணிட்டு அப்புறம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நாங்கள் ஒரு ஈவினிங்காக தான் போயிருந்தோம். இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த மாதிரி கூஸ் வந்து நிறையா இடத்துல இந்த மாதிரி மேய்ஞ்சிட்ருக்கோம். ஸோ நிறையா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோன்னே என்ட்ராகிறதுக்கு ஒரு தனி வழி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வழியாக போயாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தூரத்துலேருந்தே வந்து அந்த கலர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு டென்ட்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே தான் வந்து டிக்கெட் செக் பண்ணி அந்த துலிப் வந்து பிக் பண்ண போகிறோம்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க. பசங்களுக்கு வந்து கலர் வந்து அவங்க பிக் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேயும் வந்து க்ரீன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த பேஸ்கெட்டை வாங்கிட்டு நாங்கள் துலிப் வந்து பிக் பண்ண போயிட்டோம். எப்படி ஓடுறாங்க பாருங்கள் பசங்க, அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால பசங்களுக்கு வந்து 5 துலிப்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து 10 துலிப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து டஸ்க்கு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து அதுதான் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. நாங்கள் போட்டாலே கூகுளில் போட்டாலே அது மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னால அதுக்கே போயிடலாம், வேறு எதுவும் புதுசாக ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகான கலர்ஸு, எப்படி அழகாக ப்ளூம் ஆகி இருக்குல்ல. ஸோ பார்த்தோன்னே எல்லாத்தையும் பறிக்கணுன்ற மாதிரி ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ கலர்ஸ் இருந்துச்சு. பசங்க உடனே போய் பறிக்கிறதுக்கு தான் போனாங்க. அன்றைக்கி நாங்கள் போனப்போ வந்து வெதர் வந்து கொஞ்சம் சன்னியாக தான் இருந்துச்சு. யூஸ்வலாக துலிப் வந்து க்ளவுடியாக இருக்கும்போது பார்க்குறப்போ அந்த கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நம்ம வீடியோவில் வந்து அந்த சன்னோடு பார்க்கும்போது இருக்கிறத விட க்ளவுடியாக பார்க்கும்போது கலர்ஸ்லாம் இன்னுமே ரொம்ப அழகாக தெரியுமா. பட் எங்களுக்கு அந்த சன்லைட்டில் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நேரில். எனக்கு பர்சனலாக அதை ரொம்ப லைக் பண்ணேன். அப்புறம் பசங்க வந்து இதை எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வரும்போதே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. பட் பசங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா. ஸோ எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்ம அந்த இடத்துல லைட்டாக அப்படி டில்ட் பண்ணி எடுத்தோன்னா வரும். கரெக்டாக அதை எடுக்கணும். எடுத்து நான் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க வந்து அதில் தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு என்னென்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எடுத்து அவங்களோட பேஸ்கெட்டில் போட்டாச்சு. இது ஆக்சுவலாக பெரிய ஃபார்ம் தாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தது. நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ தனியாக கார்டனும் இருந்தது. அங்கே வந்து பிக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் இங்கே மட்டும்தான் பிக் பண்ண முடியும். நான் வந்து வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒன்லி ரெட்டு, பிங்க்கு, எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ அது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் வந்து மெயினாக இங்கே பண்ணுவாங்கங்க. அதுக்கு தான் துலிப்க்கு வருவாங்க. ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி போட்டு வருவாங்க. இந்த அழகான பூக்களோட ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
அதுக்கப்புறம் நிறைய பேரோட ஃபேவரட் கலர் வந்து பிங்க்கு. என்னோடய ட்ரெஸ்ஸுக்கும் அன்றைக்கி மேட்சாக இருந்ததா, ஸோ பிங்க் எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் 3 பேருமே பிங்க் எடுக்கிறதுக்காக உட்காந்து பறிச்சிட்ருக்கோம். எப்படி வச்சுருந்தாங்கன்னா, சில ரோஸில் வந்து பூ வந்து விரியாமல் இருந்துச்சு, சில ரோஸில் வந்து நல்லா விரிஞ்சு இருந்தது. ஸோ எதுக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னா, இது ஒரு 2-3 வாரத்துக்கு இருக்கும் இல்லையா, ஸோ எடுத்தோடனே எல்லாமே ஃபுல் ப்ளூமில் இருந்துச்சுன்னா ஒரு சில நாளில் வந்து கொட்டிடும். அதனால் சில ரோஸ் வந்து அந்த பூ விரியாத ஸ்டேஜில் இருந்துச்சு, ஒரு சில ரோஸ் வந்து நல்லா விரிஞ்ச ஸ்டேஜில் இருந்தது. ஸோ இது கொட்டினோடனே அது வந்து நல்லா ஃபுல் ப்ளூம்க்கு வர மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் லாஸ்ட்டாக போனால் கூட உங்களால் அந்த ப்ளூமிங் வந்து அழகாக பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி செட்டப்பில் வச்சுருக்காங்க. துலிப் ஃபார்மும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அந்த எல்லா கலர்ஸுமே. அதனால் உங்களுக்காக ஒரு குட்டி ஏரியல் வியூ ஷாட். ஃபுல் ஃபார்மையும் பார்த்துட்டு வந்துட்டிங்களா? இப்படி தாங்க இருந்தது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மேலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தெரிஞ்சதில்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போய் நம்ம அழகாக ஃப்ளவர்ஸ் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்டன் ஏரியான்னு தனியாக இருக்குதுன்னு சொன்னல, அதுதான் இது. இங்கே வந்து இன்னுமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே யாருமே பிக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால கூட இந்த ஏரியா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த டைம் வர க்ளவுடியாக இருக்க ஆரம்பிச்சுதா, ஸோ அந்த இடம் பர்டிகுலராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனோடனே இந்த மாதிரி துலிப் வந்து நம்மளுக்கு தொட்டியில் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிட்டு போய் வீட்லேயும் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி கலர்ஸ், எல்லா கலர்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. சீட்ஸும் வச்சுருக்காங்க, நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்டில் வந்தோடனே நமக்கு வந்து அவங்களே அழகாக ரேப் பண்ணி கொடுக்குறாங்க தனித்தனியாக. பட் நாங்கள் அன்றைக்கி வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 10ன்னு சொன்னாங்க. பட் அவ்வளோ அக்யூரேட்டாக எங்களால் பிக் பண்ண முடியல. ஏன்னா 1 hour இருந்ததுனால நாங்கள் ஃபோட்டோஸ், வீடியோ, அப்புறம் நாங்களும் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா, ஸோ கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு சில இதெல்லாம் வந்து கம்மியாக தான் எடுத்திருந்தோம். எங்களுக்கு பிடிச்சதை மட்டும் ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அது அழகாக ரேப் பண்ணி கொடுக்கும்போது இன்னுமே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பசங்களாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க.
அவ்வளோதாங்க, நாங்கள் துலிப் வந்து சூப்பராக பார்த்துட்டோம். என் கையில் பார்த்தீங்களா அழகழகான பூக்கள் இருக்குதுல்ல, இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. மெயின்டெனன்ஸும் செமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு மட்டும் கார்டன் வச்சுருக்காங்க, அங்கே மட்டும் பிக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மற்றபடி நிறையா கலர்ஸ் இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. சூப்பராக பார்த்துட்டோம். 1 hour எப்படி போச்சுன்னே தெரியல. ஃபோட்டோஸும் சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ தான் சன்செட் ஆகுது. ஸோ கிளம்ப போகிறோம். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் தமிழ்